ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய ராணுவத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் சென்னை எழும்பூரில் பாஜக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான விவரங்கள் வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாதிகள் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் இந்தியா பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்கள் கூடாரங்கள் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்தியது. இந்த துல்லியமான தாக்குதல் மூலம் பயங்கரவாதிகளின் முகாம்களை அழித்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூரில் முதற்கட்டத்தில் வெற்றிகரமாக முடித்தது. அதன் பிறகு பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கும் இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து ஆபரேஷன் சிந்தூரில் முழு வெற்றியை பெற்றிருந்தது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் சென்னை எழும்பூரில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் பூவர்ண கொடியை ஏந்தி அமைதி பேரணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பாஜக ஏற்பாட்டில் மூவண்ண கொடியேந்தி நடத்தக்கூடிய இந்த அமைதி பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கின்றனர். 4 கட்டங்களாக இந்த அமைதி பேரணியை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாநில தலைநகரமான சென்னையில் இன்று இந்த பேரணியானது நடைபெறுகிறது. இதர முக்கிய நகரங்களில் மே 15ஆம் தேதியும் மற்ற மாவட்ட பேரூர்களில் 16, 17ஆம் தேதிகளிலும் சட்டப்பேரவை தொகுதிகளில் 18, 23ஆம் தேதிகளிலும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று சென்னை தலைநகரில் தற்பொழுது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. கட்சி சார்பின்றி பேரணியில் பங்கேற்க அனைத்து கட்சியினருக்கும் ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த பேரணியில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த பேரணியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பலரும் பங்கேற்றிருக்கின்றனர். சுமார் 500 மீட்டர் தொலைவிற்கு ஏராளமான பொதுமக்கள் மாணவர்கள் இந்த பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.